ரசத்தில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வகையான ரசம் பண்ணியிருக்கோம். இந்த ரசத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ரசம் அப்படின்னா இந்த சம்மர் ஸ்பெஷல் ரசம்ன்றது இந்த எலுமிச்சை ரசம். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும், உடம்புக்கும் குளிர்ச்சி. இந்த ரசத்தில் வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இந்த எலுமிச்சை ஃப்ளேவரை எப்போ சேர்க்க போகிறது, எலுமிச்சை சாறு எப்போ சேர்க்குறோம், அது எப்படி ஃபினிஷ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். வாங்க ஒரு பெர்ஃபெக்டான வித்தியாசமான சம்மர் ஸ்பெஷல் எலுமிச்சை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கா. ஃபர்ஸ்ட் வித்தியாசமாக இந்த ரசத்தில் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆயிலிருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம், இது அப்படி கிடையாது. இதில் வந்து இந்த ப்ராசஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஈஸியாக பண்ணுவோம். பட் சிம்பிளாக பண்ணுற ரசம் என்ன பண்ணுறேன், ஒரு பேனில் தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒரு தக்காளி ரொம்ப வேணாம் எடுத்துங்க, ஜஸ்ட் பொடியாக நறுக்கிங்க இந்த மாதிரி. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் அது நல்லா வதங்கிடணும், ரொம்ப முக்கியம். ஒரு துளி தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா அந்த பொடி சேர்க்குறப்ப அந்த பொடி கறியிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதுக்காக இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் லைட்டாக வெந்து வரப்போ ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி பொடியாக வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன். கொஞ்சம் லைட்டாக அது வதங்கி வரப்போ நம்ம புளியை வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துருக்கோம். அதை இன்றைக்கி நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் கலக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ துவரம்பருப்பு தண்ணி எவ்வளவு புளி தண்ணி எடுத்துருக்கோமோ அதோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு 1 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன கப்பு. அதுக்கு 4 பங்கு தண்ணி நல்லா வேக வச்சு தனியாக குக்கரில் இருக்குது. பருப்பு தண்ணி உங்கள்கிட்ட தனியாக இருந்தாலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் ஏன் இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம்னா, யூஸ்வலாக ரசம் வந்து நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம். பட் இந்த ப்ராசஸ்க்கு இந்த இடத்துல இந்த தக்காளி நல்லா வெந்துடணும், அதனால் நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது நான் எவ்வளோ பருப்பு தண்ணி எடுத்தனோ அதுக்கு 4 பங்கு தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொதிச்சு வர ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்க வேணாம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப் பண்ணிடுறேன். முக்கியமான ப்ராசஸ் இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த புளி தண்ணியும் பருப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்டோம். அப்போ அந்த புளி தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரப்போ இதை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஏன்னா இந்த ஸ்டேஜ் நம்ம ரசம் மாதிரி தான் டீல் பண்ணுறோம். இப்போ இதை எடுத்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இதுக்கப்புறம் முக்கியமானதே இந்த ரசத்தை ஃபினிஷ் பண்ணுறது தான். அதுக்கு என்ன தாளிப்பு போடுறோம், எப்போ எல்லாத்தையும் சேர்க்குறோம் அப்படின்றதான் பார்ப்போம். வாங்க அதுக்கு தனியாக இன்னொரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போது எண்ணெய்க்கே வரோம். ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் லைட் ஆயில் போட்டுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஸோ லைட்டாக கொஞ்சம் பொரிஞ்சு வர டைமில் கருவேப்பிலை நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி. இது இப்போ ரெடி. இதை இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்தில் போட்டுடலாம். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த சூட்லேயே கரெக்டாக நம்ம பண்ணிடுறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெமன் ஜூஸ், அந்த எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கோம். 1லேருந்து ஒரு 2 லெமன், உங்களுக்கு எவ்வளோ அந்த ஸ்ட்ரென்த் வேணுமோ அந்தளவு ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே ஆஃப் பண்ணிட்டோம், குக்கிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த வாசனை பார்த்திங்கன்னா அந்த லெமன் போட்டோன்னே அந்த ரசத்துலேருந்து அந்த லெமன் வாசம் அருமையாக வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு வித்தியாசமான ரசத்தோட ப்ராசஸ் இது. ரசப்பொடி தேவையில்லை, ரசப்பொடி அரைக்க தேவையில்லை. நார்மலாக பண்ணுற ரசத்துலேருந்து வித்தியாசமாக 2 விதமாக பிரிச்சிடுறோம். அதே மாதிரி கடைசியாக அந்த லெமன் போடுறப்ப தான் அந்த லெமனோட ஃப்ளேவர் அப்படியே நிற்கும். ஸோ ஒரு வித்தியாசமான ரொம்ப டேஸ்டியான நல்ல மணமான ரசம் இந்த எலுமிச்சை ரசம். ஸோ இதை டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு
உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிள் ரெசிபியாக இருந்தால் கூட கொஞ்சம் வித்தியாசமாக அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அது வரைக்கும் என்ஜாய் யுவர் குக்கிங்.